வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் வந்து ஸ்க்ரீன் சேவர் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்களோட விண்டோஸ்க்கான செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கங்க. ஸோ விண்டோஸ்க்கான செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் இதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்துருங்க. டவுன் வந்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த 3 ஆப்ஷனில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் சேவர் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் சேவர் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட ஸ்க்ரீனில் வந்து ஒரு 3D ஸ்க்ரீன் சேவர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிசிஎல் லேப்டாப்லேயும் நீங்களும் செட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்க்ரீன் சேவர் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த நன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டவுன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சேவர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதாவது இதில் வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட டிஃபால்ட் ஃபோட்டோ நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன் சேவரை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட கொடுத்துக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்னோட நேமை கூட 3D டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த 3D டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து வச்சுருக்கேன் மணியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களோட நேம் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த நேம் வந்து தேவையோ அந்த நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து அதை கொடுத்துக்க முடியும். நான் இப்போ வந்து சும்மா யதார்த்தமாக சும்மா டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து தேவையோ அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட ஸ்டைலு, இதில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஓவராலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் எந்த சைஸில் எந்த ஸ்டைலில் வேணுமோ அப்படிங்கிறத நீங்களே கொடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரெசல்யூஷன் சைஸு, அப்புறம் அதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு அது வந்து ரொட்டேட் ஆகணும், ஸோ எல்லாமே இது வந்து நீங்களாக தான் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துங்க. நான் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலராக ரிப்பன் மாதிரி ஓடிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்க்கணும், நீங்கள் கொடுத்த அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவியூ ஆப்ஷன்லேயே இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஓன்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிவியூவும் பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக சும்மா வெறும் பிளாக் ஆகுறதுனால விட்டுக்க முடியும். அப்படி இல்லை இன்னும் ஒரு சில பபுள்ஸ் வந்து அதாவது இந்த பபுள்ஸ் வந்து வர மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரிவியூ நான் இப்போ காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான்பா நீங்கள் வந்து பபுள்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பபுள்ஸ் கூட ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லேப்டாப் அல்லது பிசிக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் சேவர் செட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் யாராவது வந்து பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு சில அப்டேட் வந்து பிசி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்தாதீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.